குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Clever birds and snake. ஒரு காட்டில் 2 அழகான பறவைகள் ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. பெண் பறவை முட்டைகளை இட்டது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு பாம்பு புத்துல வாழ்ந்து வந்தது. பறவைகள் வெளியில பறந்த உடனே பாம்பு மெதுவா மரத்து மேல ஏறி முட்டைய குடிச்சிடும். திரும்பி வந்த பறவைகள் முட்டையை உடைஞ்சதை கண்டு ரொம்ப வருத்தப்பட்டது. அதுங்களுக்கு பாம்பு தான் இந்த முட்டையை உடைக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பாம்பு கிட்ட போய் அந்த தாய் பறவை, பாம்பே, எனக்கு இருக்கிற எல்லா முட்டையும் நீ குடிச்சிடுற, என்னால குஞ்சு பொரிக்கவே முடியல, இத மாதிரி செய்யாத அப்படின்னு கெஞ்சி கேட்டது. அதுக்கு அந்த பாம்பு, எனக்கு பசிக்குது, அதனால நான் குடிக்கிறேன், ஒன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ அப்படின்னு திமிர்த்தனமா பதில் சொல்லிட்டு தாய் பறவைக்கு ரொம்ப சோகமா போச்சு. தன்னுடைய முட்டைகள் எல்லாம் பாம்பு குடிச்சிருதே, எப்படி குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப அழுதுது. அதுக்கு ஆண் பறவை, கவலைப்படாத, இந்த பாம்புக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு. அந்த காட்டு பக்கத்துல ஒரு சின்ன குளம் இருந்தது. அந்த குளத்துல அந்த நாட்டினுடைய இளவரசி குளிக்க வருவாங்க. ஒரு நாள் அப்படி குளிக்க வரும்போது அவங்களுடைய முத்து மாலையை எடுத்து தரையில வச்சுட்டு போனாங்க. இத பார்த்த ஆண் பறவை அந்த மாலையை கவ்வி தூக்கிடுச்சு. அந்த இளவரசி, ஐயோ என் வைரமாலை வைரமாலை அப்படின்னு கத்துனாங்க. உடனே காவலர்கள் அந்த பறவையை தொடர்ந்து ஓடி வந்தாங்க. பறவை மெதுவா பறந்தது. அவங்க தொடர்ந்து ஓடி வந்தாங்க. அந்த மாலையை எடுத்துட்டு போய் புத்துக்குள்ள போட்டுருச்சு. தொடர்ந்து ஓடி வந்த காவலர்கள் புத்தை இடிச்சாங்க. அப்ப அதுலேருந்து பாம்பு வேகமா வந்தது. காவலர்கள் அதை பார்த்துட்டு உடனே அடிச்சு அந்த பாம்பை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேருந்து மாலை எடுத்துன்னு போய் இளவரசிகிட்ட கொடுத்தாங்க. இளவரசியும் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த பக்கம் 2 பறவைகளும் பாம்பு செத்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டது.